நம்ம லேயர் மெனுவில் அடுத்ததாக பார்க்க போகிறது நியூ ஃபில் லேயர்ஸ். செலக்ட் பண்ணிங்க லேயர் மெனு, நியூ ஃபில் லேயர்ஸ் 3 இருக்குது. ஒன்று சாலிட் கலர் ஃபில் பண்ணிக்க முடியும், கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்ணிக்க முடியும், அடுத்து பேட்டர்ன் ஃபில் பண்ணிக்க முடியும். கொஸ்டின் கேட்கலாம், டைரெக்டாக ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஃபில் கலர் எடுத்து சாலிட் கலர் ஃபில் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. அது முடியும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் என்னென்ன கலர் வேணும்னு சூஸ் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் சாலிட் கலர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிக்கர் ஒன்று வந்துடும். அங்கேயே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன கலர் வேணாலும் அங்கே மாற்றிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நியூ ஃபஸ்ட்டு வந்து சாலிட் கலர் கிளிக் பண்ணுறீங்க. அதே மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. நேம் கொடுத்துக்கலாம், ப்ளஸ் அதை ஐடென்டி பண்ணுற கலரு, மோடு, ஒப்பாசிட்டி ஓகே கொடுக்குறீங்க. பிக்கே சாலிட் கலர் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். க்ரீன் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஃபில் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் வந்து வேறு கலராக மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேயர் தம்ப்லைன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் கலர் பிக்கர் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் வேறு கலர் கொடுத்துக்க முடியும். ஓகே, இது வேண்டாம்னா லேயரில் போய் டெலீட் லேயர். ஓகே, அடுத்தது லேயர் மெனுவில் நியூ ஃபில் லேயரில் கிரேடியன்ட் கொடுக்குறீங்க. அதே மாதிரி கிரேடியண்ட்டோட நேம் கொடுத்துக்க முடியும். ஓகே, பார்த்தீங்களா இந்த கிரேடியண்ட்டோட டைப் இருக்குது. இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டைப் என்னென்ன வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மெனு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டைல் நம்ம செலக்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதை ஸ்டைல் லைனர், ஆங்கிள், ரேடியல், ரிஃப்ளெக்டர், டைமண்ட் இந்த மாதிரி ஸ்டைல் இருக்குது. நம்ம எந்த ஸ்டைல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆங்கிள் உங்களுக்கு எந்த டிகிரியில் வரணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து ஸ்கேல் எவ்வளோ தூரம் வரணும் நீங்கள் கொடுத்துக்கலாம். டார்க்காக வரணுமா லைட்டாக வரணுமாங்கிறத ஸ்கேலிங் கொடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்து இதெல்லாம் நம்ம கிரேடியன்ட் டூலில் பார்த்ததோடைய எஃபெக்டே அப்படியே இங்கே உள்ள ஒரு அவ்வளோதான். ஓகே கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ இருக்குது. லேயர் தம்ப்லைன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிரேடியன்ட் விண்டோ மறுபடியும் ஓப்பன் ஆகிக்கும். இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒப்பாசிட்டி வந்து 50 வைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். ஹைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். லேயர் வேண்டாம்னா லேயர் மெனுவில் டெலீட்டில் லேயர், லேயர் மெனுவில் நியூ ஃபில் லேயரில் பேட்டர்ன் கிளிக் பண்ணுறீங்க. அதே மாதிரி பேட்டர்னோட நேம் கொடுத்துக்கிறீங்க, கலர், மோடு, ஒப்பாசிட்டி அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். பேட்டர்ன் ஃபில்லும் நம்ம முதல்ல பார்த்ததே தான், அதே தான். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பேட்டர்ன் ஃபில் கொடுக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து மெனு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஸ்டைல் கொடுத்துக்கிறாங்க. அந்த எந்த ஸ்டைல் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த பேட்டர்னோட ஸ்கேல் எவ்வளோ வரணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆயிடும். அதே போல் இந்த லேயர் தம்ப்லைன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இந்த எடிட்டிங் ப்ரொவிஷன் வந்துடும், எடிட் பண்ணிக்கலாம். ஓகே.